ஆரம்பிச்சிடலாமா? நமஸ்காரம். சிவானந்தபுரம் சார் அருளால இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்பவும் இறைவன் அருளாலையும் சிவானந்தபுரம் சார் அருளாலையும் நான் யாருங்கிற பாகம் வெற்றிகரமா 7வது பாகமா தொடர்கிறது. அதை இப்போதைக்கு சொல்லுவோம். அதாவது நமக்கு அன்னைக்கு சொன்னதுல என்னன்னா, மீண்டும் பந்தம் திரும்புகிறதா அப்படின்னு சொல்லும்போது, துக்கம் மூலமே அணைகிறது, மீண்டும் சுழற்சி இல்லை. அதாவது என்னன்னா, ஜீவன் முக்தி அனுபவத்துக்கு எப்படிப்பட்ட, அதாவது நிர்விகல்ப நிலை கிடைச்சா என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது, சுசுப்தி அப்படிங்கிறது இயற்கையில லயமாகுது. மனசு இயற்கையில லயமாகுது இல்லையா? அதுதான் சுசுப்திங்கிறோம். அப்போ நிர்விகல்பம்ங்கிறது அதுதான் யோக லயம். யோகத்தினால் பெறக்கூடிய லயமாகிற தன்மை, உணர்வு எல்லாம் போய் லயமாகுது. அப்புறம் நிர்வாணம் அப்படின்னா பயமின்மை உண்டாகிறதா நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்படுது. கிளேசநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆழ்ந்த நித்திரை நிர்வாணமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, அறியாமையுடன் அமைதி, அதுதான் ஆழ்ந்த நித்திரைன்னு சொல்லப்படுது. அப்போ அறியாமை விலகலன்னு அர்த்தம். சரிங்களா? இதை அன்னைக்கு லேசா சொல்லிப்போம் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு அதை சொல்றோம். நிர்விகர்ப்ப சமாதி, அதாவது அதுவும் புத்தருடைய நிர்வாணமும் ஒன்றுதானா அப்படிங்கிறது, ரெண்டுக்கும் அனுபவ ரீதியில ஒத்த அமைதி இருக்கலாம். ஆனா அதோட தத்துவ அடித்தளம் வேறு. ஒன்று பூரணம் என்று சொல்கிறது, இன்னொன்னு சூனியம் என்று சொல்கிறது. இப்போது இதற்கு அடுத்தபடியாக நாம் ஜீவன் முக்தி அல்லது அரகத் நிலை ஒப்பீடு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அன்னைக்கு அப்படி சொல்லிதான் நினைச்சோம். அதாவது ஜீவன் முக்தி அப்படின்னா உயிரோடு விடுதலை, உயிரோடு இருக்கும் போதே விடுதலை என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள். இன்னொன்னு உடல் அமைதி அடைந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை, உடல் கடந்த அனுபவம் என்று சொல்லும் போது அது ஜீவன் முக்திக்கு பதிலா விவேக முக்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருந்தோம். அப்போ இந்த நானுக்கு மெய்நான் உணர்றதுக்கு ஜீவன் முக்தி நிலையிலேயே நீங்க ஜீவனோடு இருக்கும்போது மெய்யான நான் எது அப்படின்னு உணர வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உடலை பிணம் போல் ஆக்கி கொண்டு ஜீவன் போய் உள்ளில போய் தன்னுடைய யதாஸ்தானத்துல போன நிலையில அப்போ உடலோட உபயோகம் ரெண்டாவது இல்லை. அதாவது இனி ஓடமுள்ள போதல்லோ ஓடியே உலாவலாம்ங்கிறாரு. அப்போ ஓடத்தை கரை ஏறினதுக்கு அப்புறம் யாரும் ஓடத்தை தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம எங்க இருத்தப்படுத்தியிருக்கோம்? இந்த சிரசுக்குள்ளதான் நம்முடைய ஜீவனை ஐக்கியப்படுத்தியிருக்கோம். அதோட மூலத்துல ஐக்கியப்படுத்தணும்னா அது எந்த மூலத்துல ஐக்கியமாகணுமோ அந்த மூலத்துல ஐக்கியமாகி இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எது மூல நிலையா இருந்ததோ, அதாவது தான் தானா இருக்கிற ஈஸ்வர நிலை எதுவோ அந்த நிலையில அது ஐக்கியமாயி போகுது. அதனால அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு அந்த பாதுகாப்பு வேணும், இந்த பாதுகாப்பு வேணும், இந்த நிலை வேணும், அந்த நிலை வேணுங்கிறது இல்லை. அப்ப அதனாலதான் பல இடங்கள்ல வெவ்வேறு வகைகள்ல சமாதியை பத்தி சொல்லுகிறார்கள். நமக்கு இப்ப அது வேண்டாம். இருந்தாலும் சாமி இதனுடைய ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி எப்படி ஆகுங்கிறத பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. ஒரு சில ஜீவன்கள் சில வேலைகளை பாக்கி வச்சிருக்கலாம், ஒரு சில சங்கல்பங்கள் பாக்கி வச்சிருக்கலாம். அதுக்கு ஜடத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அதுல சில வேலைகள் இருக்கலாமோ என்னமோ என்று கருதிதான் நான் யூகம்தான் செய்து உங்களிடம் கூறுகிறேன். ஏனென்றால் சமாதி அனுபவம் எனக்கும் அந்த பரிபூரண சமாதி அனுபவம் இல்லை. அதாவது விவேக முக்தி லெவல் இல்லை. சிவன் முக்திக்கு கிட்டத்தட்ட இருக்கிறோம். ஆனா இந்த நிலைமை நம்மளுக்கு இல்லை. அதனால அது சொல்ல முடியாத நிலைமை. அதனால அது கூட கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்றது கூட ஒரு திருப்திக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஜீவன் முக்தி நிலையை கூட. ஏன்னா நல்லா உணர்ந்து திருப்தியா இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணுமோ 11 நாளோ 48 நாளோ என்ன ஆகணுமோ அது ஆகக்கூடும். அப்போ அதுல நிறைவாகும் அப்படிங்கிறது. ஏன்னா சாமி சாதாரணமா இறந்து போறவங்களுக்கு சமாதி வைக்கிறது சொல்லும்போது ஒரு அஸ்தி தரை கட்டி வைத்ததாக்குங்கிறாரு. அப்ப அந்த அஸ்திக்கு தான் தரை கட்டி வைத்தது, அதுதான் சமாதி அப்படிங்கிறார். சமாதி கட்டிடம்னு அதை சொல்றாரு. அந்த மாதிரி நமக்கும் அஸ்திங்கிற சாம்பல் திருநூறுலாம் போட்டுதான் வில்லும் துளசி போட்டுதான் சமாதி வைக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இங்கேயும் அது வருது. அப்போ இந்த ஜடத்திலேயே கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்ம கேட்க முடியாது.
அப்ப சாமி இத பண்ணிட்டா அது கம்ப்ளீட் அப்படிங்கிறதுக்கு சாமியோட சொந்த தன்னுணர்வு அனுபவத்திலிருந்து சாமி சொன்னதுனால அதுக்கு குருவாக்குக்கு மறுவாக்கு இல்லைன்னு நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் அது தொடருது. சரிங்களா? அப்படிதான் அது விதேக முக்தின்னு நமக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது ஆதிசங்கர் அத்வைத வேதாந்தத்துல என்ன மாதிரி சொல்லு அப்ப பாருங்க, இந்த உண்மையான நான் ஆகிறதுங்கிறது ஈஸ்வரன் ஆகிறது. உண்மையான நான் ஒருங்கிறது ஈஸ்வரனாகிய தன்னை தெரிந்து கொள்ளுதல். அப்ப ஜீவனுக்கு ஜாக்கிரதை உண்டாகும் போது அது இந்திரியங்களோட கூடிய நிலைய சிதாபாசனா இல்லாம தான் தானா இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிற ஈஸ்வரத்துவத்தை அது தெரிஞ்சுக்கிறது. தான் தான் தன்னை ஆளுகிறவன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமை வந்து சேர்ந்தது. அதுதான் தான் தானா இருக்கிற அனுபவம்னு சாமி நமக்கு சொல்றாரு. அப்போ இருக்கும்போது ஜீவன் முக்தி அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் அது விதேக முக்தி நிலையாக கன்வெர்ட் ஆயிரும். அது தானாக நடந்தேறும். அப்போ யாருக்காவது சமாதிக்கு போகணும்னு ஒரு முயற்சி இருக்கா? அதை வரவேற்கலாமான்னு சாமி கேட்டா, அதை வரவேற்க சொல்லி சாமி சொல்லவே இல்லை. அப்ப என்னதாங்க இந்த வித்தை கொடுத்தோட நோக்கம் அப்படின்னா, இயற்கையா முடிவெடுத்து இயற்கை அந்த வேலையை செய்யும். அப்படி செய்யும்போது உங்க உணர்வு கொண்டு அது உணர்ந்துக்கோங்க. அப்ப நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்போ சத்து போகாமல் மரணம் வரும்போது, இயற்கையா மரணம் வரும்போது, அப்ப சத்து போகாமல் புருவமத்தி தியானத்தோடு கூடி நீங்கள் அந்த சமாதி ஆகணும். அப்படி ஆகிறவங்களுக்கு தான் புருவமத்தி தியானத்தோடு கூடி யார் ஒருவர் சத்து போகாமல் மரணம் அடைகிறாரோ, அவருக்கு சமாதி வைக்க வேண்டும் தான் சொல்லப்படுது. அப்ப மரணமில்லா பெருநிலைன்னு சொல்லப்படுதே. அப்ப இது மரணத்தோடு கூடிய நிலையா இருக்கே அப்படின்னு சொன்னா, ஆமா. எதுக்கு மரணம்? எதுக்கு மரணமின்மை? ஈஸ்வரனுக்கு ஏது மரணம்? ஈஸ்வரன் எப்படி மரணிக்க முடியும்? அப்போ மரணம் என்றால் நம்முடைய உலக அனுபவம் என்கிற விஷயத்திற்கு தான். அதைத்தான் சாமி காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் 8 விதமான கெட்ட குணங்களையும் யாரொருவர் வேறற நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்னா அந்த பரிபூர்ண நிஷ்கலங்கத்துவம் அங்கு வந்து வாய்த்து விடுகிறது. இதைத்தான் சாமி மறிக்க படித்தல் மறக்க படித்தல் என்று சொல்லி அது இயற்கையிலேயே வரக்கூடிய நிலையை மரணம் என்கிறார். அப்பொழுது மரணமிலா பெருநிலை என்பது ஈஸ்வரனுடைய தன்மை. அதைத்தான் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசுநாதர் சொல்லும்போது ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கலும் நெருக்கலுமாய் இருக்கிறது. அப்ப நல்ல வாழ்க்கை தூய வாழ்க்கை வாழ்றதுங்கிறது சிரமமான விஷயம்தான். சாதுக்குள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னா கஷ்டம்தான். மகானுக்குள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னா சிரமம் தான், துன்பம் இருக்கத்தான் செய்யும் தான். ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கலும் நெருக்கலுமாய் இருக்கிறது. இதில் சில ஆயிரம் பேர் பிரவேசித்திருக்கிறார்கள். பாவத்திற்கு போகிற பாதையோ திறந்தே இருக்கிறது. அதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வீணாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகாமல் இந்த நித்திய வாழ்வுக்கு கடந்திருக்கிறவர்கள் தான் விசேஷங்கிறாரு. அப்போ கொஞ்சம் பேர் சில பேர் சில ஆயிரம் பேர் ஜீவித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நித்திய ஜீவனுக்கு கடந்திருக்கிறார்கள்ங்கிறாரு. அப்ப நாம சாமி என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் வைத்து உபஜீவனம் செய்யக்கூடியதுங்கிற சுக்களத்தை நஷ்டம் பண்ணக்கூடாது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவன் நித்திய ஜீவன் தான், அழியாதவன், நிர்முக்தன், நிர்பந்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த தன்மையை ஜீவ ஜாக்கிரதையாகும் போது அது தெள்ள தெளிந்தா இருக்கு. சிவனே சிவலிங்கம்னு அது தன்னை அறிகிறது. அப்போ தன்னை ஆளுகிறது தானே தான். அதாவது ஈஸ்வரனுடைய தன்மை தான் நம்முடைய தன்மை. அதுதான் நாம அப்படிங்கிற தன் உணர்வு அது கைவரப்பெறுகிறது. இதுதான் கைவல்ய பிராப்தின்னு சாமி சொல்றாரு. இதுதான் வந்து சித்தியாகிற நிலை. பரிபூரண சித்தி அடைந்தார், பரிபூரண சமாதி அடைந்தார்னு இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல வேற எந்த குழப்பமும் வேண்டியதே இல்லை. இது நம்ம உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துக்கலாம். வேற எந்த நண்பரும் எங்க இருந்து கேட்டாலும் சித்த வித்தியாதி தெளிவான கருத்தை உறுதியாக சொல்லி திருப்தி அடையலான்னு சிவானந்தபுரம் சார் பேராலேயே சொல்லிக்கிறேன். சரிங்களா? அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ அடுத்து தொடர்ல முக்கியமான நாள் ஆத்ம நமஸ்காரம் எனக்கே வந்துருச்சு. சரியா? அப்போ ஜீவன் முக்தி என்றால் உடல் இருக்கிறது, மனம் இயங்குகிறது. ஆனால்
நான் உடல் என்ற அகங்கார அடையாளம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ நீ உயிரோடு இருக்கும்போதே அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதுவும் சமாதி ஆற மாரியா? அப்படின்னு கேட்டா, ஜீவன் முக்தி ஏசும்போது, இருக்கும்போதே இப்ப நான் ஓரளவுக்கு உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? அத சொல்றாரு. இப்ப இந்த அனுபவம் எனக்கு இப்ப யாராவது இருக்கும்போதோ, உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமென்ட்டோ, கருவிகளோ இருந்தா கூட, அப்படி செக் பண்ணா, நான் அந்த குறிப்பிட்ட நேரத்துல எப்போன்னு சொல்றேன். எப்ப பண்ணா சரியா இருக்கும்னு சொல்றேன். அப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் பிணம் போல கிடக்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் பிணம் போல் கிடந்துன்னு நான் வெறும் வார்த்தையில சொல்லல. அந்த அனுபவத்த பார்த்து தான் சொன்னேன். இது என்னுடைய சொந்த கருத்த, என்னோட சொந்த நிலைய எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்படிங்கிற திருப்தி அடையணுங்கிறதுக்காக நான் இத சொல்லவே கிடையாது. இப்படி அவ்வளவு கம்முனு இருந்தா தான், அப் இந்த அளவுக்கு அவ்வளவு கிளாரிட்டியா, அவ்வளவு அமைதி உடம்பையும், மனசையும் படுத்தினா தான், அந்த உண்மையான நிலைமைக்குள்ள பூரண அமைதியில நுழைய முடியும். வேற வழியே கிடையாது. சிறிது சலனம் இருந்தாலும், அந்த பின் பாயிண்ட்ல நிக்க முடியாது. அப்ப அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளவு தூரம் சுத்தமா இருக்கணும். அப்ப பிணத்திற்கு ஏதாவது தேவையா? ஒண்ணுமே தேவையில்ல. அது எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அதால தான் இருக்க முடியும். அதைப் போல நாம இருக்கணும். இருந்தும் இல்லாமல் இருந்தும் அதுக்கு தான் மகான்கள் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை வேணும். இப்ப அதான் என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட நிலையில என்னுடைய உடம்பு இருக்கு. ஆனா மனசு இயங்குது. ஆனா நான் உடல் என்ற அகங்கார அடையாளம் இல்லை என்கிறாங்க. அவரின் உள்ளுணர்வு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் அப்படின்னு இருக்குது. ஆனா குணங்கள் இருக்கா? ராகத்வேஷம் இல்ல. கர்ம பந்தம் இல்ல. உள்ள அமைதி நிலையா இருக்குது. நான் இருக்கிறேங்கிறது நல்லா தெரியலாம். அல்லது உள்ள துரிய அதீதத்துக்கு போய் அதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனால் உலகம் தோன்றுகிறதா? ஆமா தோன்றுது. அது மாயை என்று அறியப்படுது. அது மேல ஈடுபாடு வருமா? வராது. அரகத் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதே புத்த மதத்துல அவங்க என்ன சொல்றாங்க? ஆசை, கோபம், அறியாமை முற்றிலும் அணைந்தவர். அவருக்கு மறுபிறவி விதை இல்லை. அவங்களும் இத நிர்வாணம், பரிபூரண நிலைமை என்று அவர்களும் சொல்கிறார்கள். அப்போ அந்த உள் உணர்வு என்ன? அந்த உள்ளுணர்வு மூலியமா இது துக்கத்தின் முடிவு என்று அவர்கள் உறுதியாக உணர்கிறார்கள். இதை நான் பிரம்மம் என்று அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த நிலையில அந்த தான் தானா இருக்கிற நிலைமைக்கு தான் 2 பேரும் 2 விதமா இப்படி நமக்கு சொல்றாங்க. அப்போ இது நமக்கு என்ன தெரியும்னா, நம்முடைய உணர்வு கெட்டு போகவில்லை. நம்முடைய உள்ளுணர்வு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஜீவனோடு இருக்கும்போதே நாமல் அந்த பரிசுத்த நிலையை சொந்த அனுபவத்திலே அங்கு ஒன்றுமே இல்லை. அந்த பூரண அமைதிதான் என்னுடையது என்று புரிந்து கொள்கிறோம். இப்போ எங்க ரூமு, எங்க வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க வீடுன்னு வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஒண்ணுதான். அப்போ கதவோ, பெஞ்சோ, ஸ்டூலோ, நாற்காலியோ, குடமோ, அங்க இருக்கிற பொருளோ என்கிட்ட தொட்டு தொட்டு பேசுன்னு வச்சுக்கலாம். பேசினா என்ன ஆவேன் நானு? என்னோட அமைதி இல்லாம போயிரும். அப்ப அதெல்லாம் இருந்தாலும் என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா, அது அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நானும் அமைதியா இருக்க முடியும். இப்படித்தான் அமைதிங்கிற இடத்துல நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ எல்லாவற்றிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தான் தானா இருக்கிறது, அமைதிதான் முடிந்த முடிவு அப்படின்னு சொல்றதும், இப்படி எந்த தொந்தரவும் இல்லாம அந்த அமைதிங்கிறது தான் ஆனந்த அனுபவம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் ஜீவன் முக்தி நிலையிலயும் இதே அமைதி தான். ஜீவன் முக்தி இல்லாம விதேக முக்திங்கிறதுலயும் இதே அமைதி தான். அப்போ சாதாரணமாவே இங்க ஓரளவுக்கு அமைதி பெறும்போதோ, அந்த நிம்மதி நமக்கு இன்னதென்று உணர முடியுது. மனதும் கூட ஆமா இப்படி இருக்கிறது நல்லாத்தானே இருக்குது. என்ன பண்றது? உபஜீவனம் செய்யறதுக்காக எங்கெங்கேயோ போக வேண்டியிருக்கு. அப்படின்னு நம்ம மனசு அதுவும் புரிஞ்சுக்க தான் செய்யுது. அதனால தான் இந்த மனதினுடைய அருள பெற்று, இந்த மனது உள்முகமாகவும், புறமுகமாகவும் சில ஏற்பாடுகளை செய்தாதான் நம்ம ஜீவன் முக்தியோ, விதேக முக்தியோ அடைய முடியும். அப்போ அந்த காரண குருவாகிய அடங்கிய மனமே குரு என்று இருந்து, அதுதான் பல்வேறு வகையான ஏற்பாடுகள ஜீவனோட துணையோட செய்யுது. அப்பதான் நம்மள ரட்சிக்கிற நிலைமைக்கு
வருகிறது. விஷ்ணுவாகிய மனமாயிருந்து சாத்வீக குணத்தை கொண்டு, சிவனுடைய சாத்வீக குணத்தை கொண்டு, ஜீவனாகிய சிவனுடைய சாத்வீக குணத்தை கொண்டு மனமானது நம்மை ரட்சிக்கிறது. அப்படி ரட்சிக்கும் பொழுதுதான் நமக்கு மோட்சம் சாத்தியம், ஜீவன் முக்தி சாத்தியம், விதேக முக்தியும் சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மோட்சம் என்றால், பரிபூரண விடுதலை என்றால், உலகமாகிய அனுபவத்திலிருந்து முழு விடுதலை, அதாக்கும் மோட்சம் என்று சாமி சொல்லுகிறார். இவ்வாறு இந்த உண்மையான நான் என்பது பேரமைதி என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த பேரமைதி எல்லாம் பொருளும் இருக்கிறது, அல்லது எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதனால் வரக்கூடிய எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல் ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய நிலையை எப்படி வர்ணிப்பது, எப்படி சொல்வது என்கிற நிலை சொந்த அனுபவமானால் ஒழிய அதை இன்னதென்று சொல்ல முடியாது என்று. தூக்கத்தில் நீங்கள் அமைதியாக நன்றாக இருந்தேன் என்றீர்கள். அப்பொழுது ஆப்பிள் சாப்பிட்டீர்களா? வேற ஏதாவது ஜூஸ் குடித்தீர்களா? இல்ல வேற ஏதாவது இனிப்பு பதார்த்தம் சாப்பிட்டீர்களா? இல்ல புதிய பொருள் ஏதேனும் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களா? நல்ல தென்றல் காத்து வீசியதா? ஏதாவது இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது நான் நிம்மதியாக இருந்தேன், ஆனந்தமாக இருந்தேன். எப்படி ஐயா சொல்கிறீர்களே? இல்லை, நீங்களும் தூங்கி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் என்றுதான் அவர் பதில் கொடுப்பார். நல்ல தூக்கம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அப்பொழுது நான் சொன்னதை நீங்களும் சொல்வீர்கள் என்றுதான் சொல்லுவார். அப்படிதான் இது. முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு அப்படிம்பாங்க. தமாஷ் சொல்றேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பரிபூர்ண அனுபவம், பரிபூர்ண அமைதி தான். அதுதான் நம்மளுடைய ரியல் ஸ்டேட். ஆக்சுவல் பொசிஷன் அதுதான். அப்ப நம்மளோட சொந்த வீடை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் சுத்தினாலும் கடைசியில சுத்தி சுத்தி எங்க வர்றோம்? வீடு தான் வந்து சேர்றோம். எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தானே வருவே வா அப்படின்னு இப்ப பெரியவங்க மிரட்டுவாங்க. அப்ப பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம எங்க சுத்தினாலும் வீடு பேரு வீடு பேருங்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்ப நம்மளுடைய சொந்த சுபாவத்தை நம்ம எப்படி மறுக்க முடியும்? இப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். உலகில் அதை தெரிஞ்சுட்டு நான் என்னைய மறந்துடலாம். இந்த போதை வஸ்து சாப்பிட்டுட்டு என்னைய மறந்துடலாம். அந்த நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு என்னைய மறந்துடலாம். என் கவலையும் பிரச்சனையும் மறந்துடலாம். இங்க போறதுனால 2 மணி நேரம் சினிமா பார்க்கறதுனால மறந்துடலாம். இப்படியே எப்படியோ நம்மளை பார்க்க கூடாதுங்கிறது நம்ம தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறோம். நம்மளோட பொசிஷன் எப்படி? அப்போ தூய தன்மையாகிய நம்மளுடைய பொசிஷனை நம்ம ஏத்துதான் ஆகணும். அந்த தூய தன்மை தான் நம்மளோட தன்மை. அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி. உண்மையான நான்ங்கிறது அந்த தூய நிலையில இருக்கக்கூடிய பரிபூர்ணமான இறைத்தன்மை. அதுதான் பிரம்மம்னு சொல்றாங்க. தான் தானா இருக்கிற தன்மைன்னு சொல்றாங்க. சூனிய பதவியாகி ஆனந்தம்னு பல்வேறு விதமான பெயர் சொல்லி நிர்குண நிராகார பரிபூர்ண பரபிரமம் அப்படிங்கிறாங்க. நிரதிசிய ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனையோ சொற்கள்ல அது சொல்ல முடியும். எனக்கு ஞாபகத்தை வந்தவர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவோ இருக்கிறான். சரிங்களா? அப்போ ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படிங்கிறதுல தான் மெய் நான் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது. இப்போ இவ்வளவு தூரம் சொல்ற நாம எதுக்கு வேதம்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் சிலாகித்து பேசிட்டே இருக்கீங்களே, நேரடியா அதுல யோகா அனுபவம் ஒன்னையும் காணுமே, இந்த விசாரணை மட்டும்தானே இருக்குது அப்படின்னா பாருங்களேன். தியரிட்டிக்கலா சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதாவது சரணாகதி அடையறதுக்கு இன்னதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க சரணாகதி அடைய முடியும். தெரியாம அடையக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப உண்மையான நான் யாரு? நம்ம எந்த ஊருக்கு போறோம்? எந்த குறிக்கோள்? அந்த ஊருக்கு போனா என்னென்ன இருக்கும்? அப்படின்னு தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதான் வேதம். அதாவது உண்மையைத்தான் அது நமக்கு சொல்லுது அப்படின்னு. அதுல கூட ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க. சுருதி, யுக்தி, அனுபவம் 3க்கும் ஒத்து வந்தா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா ஏத்துக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா மகான்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வைங்க, மகத்துவமான நிலை வாய்ந்தவர்கள் இருக்காங்க. அப்போ வேதம் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் வேதத்தை கரைச்சு குடிச்சவர் அவர் சொல்றாரு, வேதத்துல இன்னதுன்னு சொல்லி இருக்கிறது, நீங்கள் அதற்கு முரண்பட்டு சொல்கிறீர்களே என்று கேட்டால், மகான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு வேதத்திலேயே இருக்குது. அப்ப பாருங்க வேதம் எவ்வளவு உண்மையா இருக்குதுன்னு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எப்படி சரியா மக்களுக்கு உணர வைக்கணுங்கிறது மகானுக்கு தான் தெரியும். அப்ப அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மகான்கள் யுக்தி அனுசரித்து செய்தால் அது ஒருவேளை வேதத்திலே இல்லாமல் இருந்தாலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியதுதான். வேற வழி இல்லைங்கிறது தான் முடிந்த முடிவு. அப்ப அதை வேதம் சொல்றது. இப்போ வேதமெல்லாம் என்ன சொல்லுதாமா? இதுக்கு மேல எங்களுக்கு வர முடியலையா? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இதுக்கு மேல எங்களுக்கு ஓலமிடத்தான் முடியுது.
இது ஐயோ! அவ்வளவு தூரத்துல அவ்வளோ ஆனந்தமா இருக்குதுன்னு, இங்க இருந்துட்டு தான் எங்களுக்கு சொல்ல முடியுது. அதுக்குள்ள ஜீவனோடு இருக்கிற நீங்க தான், அந்த பரபிரம்மமா இருக்கிற நீங்க தான் உள்ள போய் ஆனந்தத்த அனுபவிக்க முடியும். நாங்க இங்க இருந்து கீழ இருந்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லுது. அதனால தான் மஸ்தக ஞானம் வரும்போது, புஸ்தக ஞானம் பொய்யிங்கிறாங்க. அப்ப அதுவரைக்கி இந்த புஸ்தக ஞானம், வேதம் ஓதுதல், ஓதுவித்தல், அந்த கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறது, சாட்சியா தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த குறிக்கோளுக்கு தான் போறோம். இப்படிதான் நம்ம தெளிவடைஞ்சு, அதிலயும் மனசாந்தியும், அமைதியும் பெறுவதற்கு இந்த வேதம், இந்த வேதத்த பத்தின படிப்பு, வேதத்த பத்தின விசாரணை வேணுங்கிறனால தான், சாமியும் நமக்கு நித்திய, அநித்திய வஸ்து விவேகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் மாயையைச் சுண்டச் செய்ய முடியும். வேற வழி இல்லன்ட்டாரு. ஏன்? அப்ப வேதாந்த விதியாசிரியர்கள் பொய் அல்லன்னும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு மஸ்தக ஞானம் வந்தா உணர முடியும்ட்டாரு. அப்ப பயிற்சியும் பண்ணுங்க, இந்த விசாரணையும் பண்ணுங்கன்னு தான் அதுக்கு பொருள். அப்போ ராக, துவேஷம் எல்லாமே நீங்க பயிற்சி மட்டும் பண்ணா போதும்னு சொன்னாரா? இல்ல. 3 குணங்களையும் புருவமத்தில எரிக்கணுங்கிறாரு. ரைட்டு. எல்லாமே சரி. ஆனா, இதெல்லாம் பண்றதுக்கு எது வேணும்? நித்தியம் எது? அனித்தியம் எதுன்னு தெரியணுங்கிறாரு. அப்பத்தான் மனசு தாராள முடியும். மனசுக்கு கிளாரிட்டி இல்லாம, கத்திரிக்காய் கீழ ஓடுனா அது போடாது. புடிச்சுட்டு தான் இருக்கும். ஐயோ! இந்த கத்திரிக்காயும் போட்டு நான் சாப்பாட்டுக்கு எங்க போவேன்? அப்படிங்கும். அப்போ இல்லையப்பா, இந்த மாரி ஒரு ஆள் வர்றாரு. பக்கா பிரியாணி. நீ வெறும் கத்திரிக்காய புடிச்சு நிக்கிற. அவரு கத்திரிக்காய கண்டா ஆகாதாமா, உனக்கு பிரியாணி குடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சா மனசு டக்குன்னு கீழ போட்டுரும். அது கிளாரிட்டி வந்துருச்சுன்னா, விட்டுறதுக்கு தயாரா இருக்குது. அப்போ புரிதல் தான் ரொம்ப அவசியம். அதுக்காக பொய்யான புரிதல் இல்ல. அப்ப மனசுக்கு ஒரு தடவ நம்ம உண்மையா நடந்து காட்டிட்டோம்னா, அடுத்த தடவ மனசு நம்மள நம்பிரும். பரவால்ல. அன்னைக்கு கரெக்ட்டா தான் சொன்னாரு. அதே மாரி ஆள் வந்தாங்க, பிரியாணி குடுத்தாங்க. உண்மதான். அப்போ ஒத்துக்கலாம். அப்படின்னு மனசு நம்ம கூட சப்போர்ட் பண்ணும். நம்ம இன்னொரு தடவையும் கூட தமாசுக்கு கூட மனச ஏமாத்திறக்கூடாது. வெளியாள்ட்டயும் கூட நீங்க ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா, உங்க மனசுக்கு நீங்க பொய்யா நடந்துக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைக்கு நீங்க எந்த காரணத்த கொண்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான். அப்ப அந்த தன்மையில இருந்தா உலகத்துல இருக்கவங்ககிட்டயும் நீங்க உண்மையில சரியா நடந்துப்பீங்க. உலகத்துல இருக்கவங்ககிட்ட ஏன் பொய்யா நடந்துக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தைய போட்டோம்னா, ஒருவேள அவர் தப்பிதமா புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு அவர பாதுகாக்கும் மூலியமா நீங்க ஒரு பொய் சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொய்யும் கூட உங்க மனசுக்கு நீங்க சொல்லக்கூடாது. அதத்தான் நான் இங்க சொல்ல வந்தேன். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? உணர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ இப்பேற்பட்ட நுட்பத்த தான் சாமி நமக்கு அப்ப பாருங்க, எவ்வளவு நுட்பமா, நுண்மான் நுழைவுகளமா சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வெறும் வேதாபியாசம் பண்ணாலும் பத்தாது. அவைகள்லாம் சொல்றாங்க, இல்லங்க தெரிஞ்சுட்டா போதும். நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அது போதுங்க. யோகம்லாம் பண்ணணும்னு கட்டாயம் இல்லைங்க. அப்படிங்கிறீங்க. அது ஸ்திதித பிரஞ்சன்னு திடத்தன்மை வரலையே! அத ஒரு போ இதுக்கு கிளிக்கு ராமான்னு சொல்லுதுன்னா, அது அழகா ராமா, ராமா, ராமான்னு அருமையா சொல்லுது. அப்புறம் திடீர்னு ஒரு பூனைக்குட்டி அது கழுத்த பிடிச்சோனே கீ 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 கீன்னு கத்துது. ராமான்னு கத்தல. அப்ப அது உணர்வுபூர்வமா இல்ல. அது வெறுமனே சொல்லியிருக்கு. அந்த மாரி நம்மளுக்கு திட சித்தம் ஏற்படாத வரைக்கும், நம்ம யோகம் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சாமி நம்மளுக்கு யோக அபியாசம் பண்ணி, ஞான விசாரணை 2யுமே குடுத்திருக்கிறார். பாருங்க. அதுக்கு ஒழுக்க நடவடிக்கைகளும், அதுக்கான முறைப்படுத்தலும், நியமம்ங்கிற மாரி, ஆசனம் மாரி எல்லாமே காட்டிக் குடுத்திருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பா எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியல. பதஞ்சலி யோக சூத்திரம் எதுவுமே உள்ள வராது கிடையாது. நீங்க அத பத்தி பேச சொன்னா, அதுலயும் நான் அழகா அப்படியே சாமி சொல்றதா இருக்குது. ஏன்னா, முடிஞ்ச அளவுக்கு என் தேடலுக்கு எனக்கு உடம்பையும், மனசையும் போட்டு படுத்தி எடுத்து, எல்லாத்தையும் உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு, எங்க வந்தாலும் சாமி சிரிச்சுட்டே நிக்கிறாரு. "டேய் அங்க ஏதோ இருக்குன்ட்டு போன." அப்புறம் என்ன? இங்கேயே நான் முதல்லயே சொல்லியிருக்கேன்னு சொன்னேன்ல. நீ எங்க கேட்ட? சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சது தான் மிச்சம் பாரு. இதுலயே எல்லாம் இருக்குது. சரி சாமி, இப்போதான் எனக்கு மனதுக்கு திருப்தியாச்சு. என் மனசு அப்படி மனசா போச்சு. எல்லாம் தேடி அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு தான், நீங்க குடுத்த லட்டு தான் அங்கேயும் இருக்குதுன்னு அப்புறம் தான் எனக்கு புரியுது. இப்ப அந்த லட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான், நீங்களும் அந்த லட்டு வச்சிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயி போனதுனால, இன்னும் கொஞ்சம் எனக்கு அதுல நம்பிக்கை வந்தது சாமி. அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்ப சாமி சிரிச்சுக்கிறாரு. அப்ப சாமி இத சொல்லலையே அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்தா, டக்குன்னு கிளிக் ஆகும். அப்போ சாமி சிரிச்சுட்டே நிக்கிற மாரி இருக்கு எனக்கு. அதனால எல்லாம் சாமி சொல்லியிருக்கிறாரு. சுத்தமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லா கோணங்கள்லயும் வேணுமா? வேண்டாமான்னா, யாரோ ஒருத்தர் அத டிசைட் பண்ணக்கூடாது. நீங்க தான் உங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. அத நீங்க தான் முடிவு எடுக்கணும். அப்ப நீங்க சுதந்திரமா தான் இது சாமி வர சொல்லியிருக்காரு. அப்ப சாமி சொன்னத கேட்டுக்கிட்டீங்கன்னா, சாமி சொல்ற வழிமுறைப்படி தான் நீங்க இருக்கணும். நான் சொல்றதுக்காகவோ, இன்னொருத்தர் சொல்றதுக்காகவோ முடியாது. பாலசுப்ரமணியம் ஐயா அவருக்கு தெரிஞ்ச மாரி சொல்லுவாரு.
ரமேஷ் ஐயா அவரு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாரு. தாவோ ஐயா அவரு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாரு. ஏஜி பழனி ஐயா அவரு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன உணர்றாங்களோ அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. அப்ப அது மாதிரி ஜெகதீசனும் மனசுல பட்டதை சொல்றான். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அதனால யாருக்கு எந்த அளவுல தெரிஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தான் சரியா தெரியும். அப்ப உங்க மனசுக்கு அது சரியா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க கெட்டியா அதை உறுதியா பற்றி பிடிக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி சரியா இருக்குதா, சுருதி யுக்தி அனுபவப்படி அவங்க சொல்றது சரியா இருக்குதான்னு ஏன்னா ஒத்து பார்க்கறதுக்கு ஆகும் பொழுது உண்மை உங்களுக்கே தெரியணும். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சுதான் நீங்க அதை ஏத்துக்கணும். அப்ப இன்னார் சொன்னாரு அப்படிங்கிறது கருத்துக்கு அங்க வேலையே இல்லை. சீர்தூக்கி பார்த்து நாம் உறுதியா ஆய்வு செய்துதான் அந்த உறுதிக்கு வரும். ஓரளவு நம்பிக்கை வருவதற்கு பரவாயில்லை. இத்தனை நாள் இவர்கள் இந்த பயிற்சியில் இருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள், நல்ல தெளிவாக உணர்கிறார்கள். அவர்கள் உணர்ந்திருப்பது நமக்கே தெரிகிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு சாதனை எல்லாம் செய்ய முடியாது. அப்படிங்கிற அளவுல நீங்க உங்க உணர்வுல தட்டுப்பட்டதுன்னா, அப்ப அதுக்கு ஒரு கொஞ்சம் மார்க் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒழிஞ்சு, அதுவே 100% எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய வார்த்தையிலே எங்கேயாவது சிறு பிழை இருக்கலாம். அல்லது அது நீங்கள் தவறுதலாக கூட புரிந்து கொண்டிருக்க கூடும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ சரியா தீர்க்கமா ஆலோசனை பண்ணி விசாரணை பண்ணி பார்த்துதான் முடிவு வரணுங்கிறதுனாலதான் வேதமும் வேதாந்தமும் பல கோணங்கள்ல உங்களை ஆராய்ச்சி பண்ண தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் யாருங்கிற விசாரணை. அப்ப இவ்வளவு சுத்தமா போனாதான் அந்த நான் யாருங்கிற விசாரணை மிகச் சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தக்கதாக அமைகிறது. அதனாலதான் அந்த வேதம் என்பது உண்மை. அதை இவ்வளவு துல்லியமாகவும் வெவ்வேறு வகைகள்லையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அந்த முடிவு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. இப்போ சரி, இப்போ ஒரு கணக்கு வருவோம். இப்போ இந்த விசாரணையில ஜீவன் முக்தி, அரகத் அந்த அனுபவம் இதோட அடித்தளம் இது என்ன, பிரம்மம் தான் ஜகமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அரகத் அனுபவத்துல என்ன சொல்றாங்கன்னா அனத்தா உணர்வு அப்படிங்கிறாங்க. அனத்தா உணர்வுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கடந்த அந்த அனுபவம் தான் அனத்தா உணர்வு அப்படிங்கிறாங்க. நம்ம பிரம்மமே ஜெகம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஏக கூட்டாக இருக்கக்கூடியது, தனித்துவமா ஒரு அனுபவம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ உலகம் என்பது மாயை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றோம். அப்போ அவங்க புத்த மதத்துல அனித்தியமா இருக்குது, அதனால விடுதலையாகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆத்ம ஞானம்ங்கிறாங்க. அவங்க துக்க நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. மறுபிறவியை பொறுத்தளவுல ரெண்டு பேருமே துக்க நிவர்த்தி ஆகுது. ஆத்ம ஞானம்ங்கிறது ஒண்ணு தனியா இல்லாட்டிலும் மறுபிறவிங்கிறது இல்ல, ரெண்டாவது துக்கமும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே பரிநிர்வாணம், விதேக முக்தி, இது எல்லாத்துக்கும் கூட அத்வைதம், உடல் விழுந்த பின் இருக்கக்கூடிய நிலைமை, இது எல்லாத்துலயுமே துக்க நிவர்த்திக்கும் மறுபிறவி இல்லை என்கிறதுக்கும் கர்மத்திலிருந்து விடுதலை அப்படின்னா இந்த கர்மம்ங்கிறது இந்த வாயுங்கிற பொருள்ல வரல, அதாவது முன்வினை பயன் வினை பயன்கிற பொருள்ல இங்க வந்திருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். சரி, அடுத்ததாக இந்த உடலுக்கும் விதேக முக்திக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த உடல் பிராப்த கர்மப்படி அனுபவிக்கிறதுனாலதான் எனக்கு தெரியிற டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது, எனக்கு கிடைக்கிற சுகம் உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு இருக்கிற சுறுசுறுப்பு உங்களுக்கு வராது. இதெல்லாம் பிராப்த கர்மப்படி உடம்பு மனசு செயல்படுது. அப்படிங்கிறதுல இந்த உடல் பிராப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக, நிகழ்வினை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறது. திணை போயின் வினை போயின் திணை போதளவும் தேகம் நில்லாதுன்னா, இந்த பிராப்த கர்மங்கிற வினை போனதுதான் விதேக முக்தி, தேகம் கடந்த அனுபவம்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிராப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்த இந்த உடலுடைய தன்மையும் நின்று போகக்கூடியது. அதைத்தான் வினை போயின் திணை போதலும் தேகம் நில்லாது, அதைத்தான் விதேக முக்தின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பிராப்த கர்மம் முடிகிறது, உடலும் மனமும் கரைகிறதுங்கிறாங்க. அப்போ பிரம்மத்துடன் முழு ஜகம் வேறுபாடின்றி அப்படியே மீண்டும் வருதல் என்று இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே பரிநிர்வாணம் என்று புத்த மதம் சொல்லக்கூடிய அந்த முழு ஐக்கிய நிலை கிடைத்து விடுகிறது. அதுதான் விதேக முக்தி என்றும், பிரம்மத்துடன் முழு ஐக்கியமாகிவிட்டது என்றும், சித்தவேதப்படி ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி உடல் மனம் எல்லாம் சேர்ந்தாலும்
இதை கடந்த நிலையிலே மறுபிறவி என்பது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ புத்தர் இது சொல்லும்போது அவர் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது, ஆனால் இல்லை என்றும் சொல்ல முடியாதுங்கிறார். சரி, இரண்டும் என்றும் இல்லை, இரண்டுமே இல்லை என்றும் இல்லை, இதுவே 4 கோட்பாடுகளை தாண்டிய நிலை, மிக நுணுக்க வேறுபாடு. இப்போ என்னன்னா, விதேகமுக்தி, பரிநிர்வாணம் நிலை, பிரம்மம் ஜெகம் விவரிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியல. சரி, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ரெண்டும் சொல்லலாமா? இல்ல, அதையும் ரெண்டும் என்றும் இல்லை. அவர் இருக்கிறாருன்னு சொல்றது கருத்தும் வேண்டாம், இல்லைன்னு சொல்ற கருத்தும் வேண்டாம். இந்த ரெண்டுமே வேண்டாங்க. சரி, இரண்டுமே இல்லை என்றும் இல்லை அப்படி சொல்லிக்கலாமா? அப்படிங்கிறது தான் புத்த மதத்துல அப்படி வருது. அப்ப இங்க என்னன்னா, இன்னதுன்னு அடையாளப்படுத்த முடியல அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இல்ல, எல்லாமும் கலந்து ஐக்கியப்பட்டு போன நிலைமை இருக்குது, அதனால இன்னதுன்னு அடையாளப்படுத்த முடியாதுன்னு வேணா சொல்லலாம ஒழிஞ்சு, ஆனா அது நித்தியமா சத்தியமா இருக்கிறது, தான் தானான அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடையாளம் தான் படுத்த முடியல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ நம்முடைய சொந்த அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, உண்மை ஒன்றுதான். அப்போ ஒன்னஸ் அப்படின்னு இத வள்ளலார் சொல்லும்போது, ஒன்றற ஒன்றிய ஒன்றேங்கிறாரு. ஒன்றுமில்லதான அந்த ஒரு நிலை பெற வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்றாரு. இப்படித்தான் அத தலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ரீதியில இப்போ ஆசை இல்ல, பிறப்பு சுழற்சி இல்லை அப்படிங்கிற நிலைமை. அதாவது ஒரு ஃப்ளைவீல்ல கால் வச்சா அது மேல கால் வச்சு ஏறுறோம், மறுபடியும் இந்த ஃப்ளைவீல் கீழே வருது. இப்படியே தான் பிறவி சுழற்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறவி சுழற்சிய வெட்டணும் அப்படின்னா 2 சக்கரமும் நடுவில் இருக்கிற ஒரு அச்சாணியால கோர்க்கப்பட்டிருக்கு. இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அந்த அச்சாணியை சென்டர்ல கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ ஒரு சக்கரம் அந்த இடத்திலேயே விழுந்து போகும், அந்த இன்னொரு சக்கரம் மட்டும் போய்கொண்டு இருக்கும். அதுதான் பிராப்த கர்மத்தை சரீரம் அனுபவிக்குதுன்னு அர்த்தம். அது கொஞ்ச தூரம் போய் அதுவும் விழுந்து விடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை அல்லது நிமிஷ நேரத்து சொப்பனம்னு சுவாமி விவேகானந்தரும் சிவானந்த பரமசரும் கூட நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பிராப்த கர்மத்தை அனுபவிப்பது என்கிற வாழ்க்கையில் தான் நாம் சித்த வித்தையை அபியாசம் செய்து கொண்டு இந்த வேதாந்த ஞான விசாரணையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே இதை நாம் உணர்ந்து இந்த விசாரணை மூலயமாக தீர்மானமாக எப்படி அச்சரத்தை அபியாசம் செய்ய வேண்டும், எப்படி உண்மையான நான் உணர்தல் என்றால் என்ன, முடிந்த முடிவு என்றால் என்ன, இப்படிங்கிற விசாரணைக்காகத்தான் இதனுடைய தன்மையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முடிவான முடிவுல தான் தானா இருக்கிற அந்த நிலையத்தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த நிலையில புரிஞ்சு கொள்வதில் சின்ன வேறுபாடு, அனுபவம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்னாத்தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு. அப்போ இருக்கும்போது இந்த நம்ம இந்த பிராப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த மகான்களோட தொடர்பு, சாதுக்களோட தொடர்பு, நல்லவர்களோட தொடர்பு, இப்ப சித்தர்களை தான் சொல்றாங்க, பெரியோர்களை பேணி பெற்ற சுகம், நம்ம சகோதரன்ட்ட மனம் விட்டு பேசிக்கலான்னு சாமி சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனைனா ஈகோ தான் பிரச்சனை. இவர்கிட்ட எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிருவாரு. நம்ம 15 வருஷம் ஆச்சு வித்தை வாங்கி, இவர் 5 வருஷம் தான் ஆச்சு. இவர்கிட்ட கேட்டா, என்னையா 15 வருஷம் ஆயுமா நீங்க தெரிஞ்சுக்கலன்னு கேட்டு நினைச்சிருவாரோ அப்படின்னு ஒரு சின்ன சங்கடப்படுறோம். அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. சொந்த சாதனம்கிட்ட மனம் விட்டு பேசி கேட்டு தெளிவு பண்ணிக்கலாங்கிற அந்த இது வராம ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியாது. அப்போ உண்மைக்காக லட்சியத்துக்காக துணை வருவதை எல்லாம், அது சின்ன பையன் சொன்னா கூட, அவன் அந்த ஊர்க்கார் பையன், அவனுக்கு தெரியும் கிணறு அங்க இருக்குதுய்யா, நீங்க இடது பக்கம் போனீங்கன்னா கிணறு வராது, உங்க தண்ணி தாகம் தீர முடியாது, நீங்க குளிக்க முடியாது, அதனால நீங்க வலது பக்கம் தான் போகணும்னு அவன் சொன்னா, அவன் சின்ன பையன் சொன்னா கேட்கக்கூடாது, நீ முடிவெடுக்கக்கூடாது. அவன் இந்த உள்ளூர்க்கார பையன், அவன் சொல்றதான் நீ கேட்டாகன்னு ஒரு வழி கிடையாது உங்களுக்கு. அதனால இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம மிகச் சரியாக முடிவெடுப்பதற்கும் சரியாக உணர்வதற்கும் முயற்சி செய்துதான் இந்த வேதாந்த ஞான விசாரணை எல்லாம் பண்ணி மெய் நான உணர்வதற்கு லட்சியத்துக்கு துணையாக வருவதெல்லாம் சேர்த்துக்கொண்டு நம்முடைய முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த 7ஆம் பாகத்தை நேரம் டைம் காரணமாக
இப்போ இதோடு நிறைவு செய்து அமைகின்றேன். 7வது பாகம் நிறைந்து அடுத்து நாளை 8வது பாகம் நான் யார் விசாரணை தொடரும். இன்னும் நுட்பமாகவும் போகலாம். இந்த வேதத்திலே நான் யார் என்ற விசாரணை மட்டுமல்ல, நம்மளுக்கு எது வேண்டுமானாலும் வேதத்தில் தேடிதான் மாட்டை காணவில்லை என்றாலும் பழைய காலத்திலே வேதத்தில் தேடு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவிலே அதன் மீது நம்பிக்கை மிகச்சரியாக வைக்கப்பட்டிருந்தது என்பதால் நாம் அடுத்ததாக 8ஆம் இடத்தை எட்டுகிறோம். அதாவது 8வது பாகத்தை எட்டுகிறோம். சிவானந்தபுரம் சார் அருளால் இவ்வாறு இந்த வகையிலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இறைவன் அருளாசியை வேண்டி அமைகின்றேன். மீண்டும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதோட நல்ல ஒரு டீட்டெயிலிங் எனக்கு கிடைச்சதுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி. டைம் 10:19 ஆமாங்க. சரிங்க. அப்போ நாம நாளைக்கு வந்து இந்த சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய உருவ வித்தியாசம் பற்றின விவரங்களை நம்ம கவனிப்போம். அதை தொடர்ந்து இந்த நான் யார் அப்படிங்கிற பாகத்தினுடைய 8ஆம் பாகத்தையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.